அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ப்ரிப்ரேஷன் vlog தான் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு ப்ரீவியஸ் டே ஆஃப்டர்நூன் போல் கடலைப்பருப்பு ஊற போட்டு வச்சுட்டேன் பூரணம் செய்கிறதுக்கு. எனக்கு கொழுக்கட்டையெல்லாம் செய்ய தெரியாது, அம்மா தான் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. நான் பூஜை ரூம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோவான விநாயகரை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எந்த ஒரு ஃபெஸ்டிவாக இருந்தாலும் ப்ரீவியஸ் டேவே குட்டி குட்டி ஒர்க்லாம் பார்த்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் ஃபெஸ்டிவ் அன்றைக்கி நம்மளால் ரிலாக்ஸ்டாக சாமி கும்பிட முடியும். தோட்டத்துலேருந்து மா இலை வேப்ப இலை பூவெல்லாம் பொறிச்சிட்டு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் கட்டி வச்சிடலான்னு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா வீட்டிலேருந்து செண்பக பூ கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ அதுவும் வெள்ளை எருக்கையும் சேர்த்து கட்டி வச்சாச்சு. எனக்கு எந்த ஒரு ஃபங்க்ஷனோ ஃபெஸ்டிவ் வந்தாலுமே இந்த மா இலை அங்கங்கே சொருவி விட்டேன்னா தான் அந்த ஃபெஸ்டிவ் வைப் வந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகும். மீன்வைல் நான் அந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டு இருக்கப்பயே அம்மா வெளியே போயிட்டு வரப்போ க்யூட்டான விநாயகர் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இந்த விநாயகரோட கலர் காம்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்து. எஸ்பெஷலி அந்த ஜிக்னா பவுடர் போட்டிருக்காங்கல்ல, அது நம்ம வீடியோ எடுக்கிறப்போ அழகாக கிளிட்டர் அணிச்சது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் விநாயகரை சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அவருக்கு பொட்டும் வச்சு அழகாக அவரோட மணியில் உட்காரவும் வச்சாச்சு. அம்மா மார்க்கெட்லேருந்து வரப்பயே பூவெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யூசுவலாகவே விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற விநாயகர் டெம்பிளுக்கு மாலை கட்டி கொடுப்பேன். அதே மாதிரி நம்ம வீட்டில் இருக்க விநாயகருக்குமே அழகாக மாலை கட்டி வைப்பேன். பட் இந்த வாட்டி பூவோட விலையெல்லாம் பயங்கர ஹைக்கில் இருக்கும். கொஞ்சமாக தான் பூ வாங்க முடிஞ்சிச்சு. ஸோ அதை அப்படியே அழகாக கட்டியும் வச்சுட்டு உருளியெல்லாம் பூ போட்டு டெக்கரேஷனும் பண்ணி முடிச்சிட்டேன். இந்த விநாயகருக்கு பின்னாடி வைக்கலான்னு பார்த்தா பின்னாடி இருக்கக்கூடிய சாமி ஃபோட்டோ லைட்டாக மறைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அங்கே வைக்கலாம் இங்கே வைக்கலான்னு ஃபைனலாக பூஜை ரூம் டாப்பில் வச்சு விட்டுட்டேன். அலங்காரம் பண்ணி விநாயகரை சும்மா வைக்கக்கூடாதுன்னு சொல்லி பூ மட்டும் போட்டு விட்டாச்சு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக நம்ம கட்டி வச்ச மாலையெல்லாம் போட்டு விட்டுறலான்னு சொல்லிட்டு விநாயகர் அழகாக ரெடி ஆகிட்டார். இந்த விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் ரெசிபி செய்ய போகிறீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சின்ன லைக் கொடுங்க, மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர், டாடா, பை.